இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவது தமிழக அரசியலுக்கு நல்லதல்ல. அதிமுக பலவீனம் அடைவது திமுகவுக்கு நல்லது அல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லது அல்ல. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா எடப்பாடி இல்லாட்டியும் யார் தலைவராக இருந்தாலும் இதான் முடியும். அதை நோக்கி தள்ளது அண்ணாமலை தான். அவரோட பேச்சுக்களால் தான் அதிமுக பிஜேபி உறவு அருந்தது. இப்படி ஒரு மாற்றம் நடந்ததுன்னா கட்சியில் எதுவும் பிரச்சனை எழுமா? பெரிய அளவில் உதயநிதியை அடுத்த கட்டத்துக்கு டெப்டி சிஎம் அதுக்கப்புறம் சிஎம் ஆக்கும்பொழுது அவர்கிட்ட ஒரு டீம் ஃபங்க்ஷனிங் டீமாக இருக்கணும், பவர்ஃபுல் டீம் இருக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டாலினுக்கு பிந்தின உதயநிதி பதவியேற்பு என்பது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்மூத்தாக இருக்கணும். ஏன்னா உட்கார்ந்த பிறகு அதிகாரிகள் நெருக்கடி, அமைச்சர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா ஹெட்டேக்குன்னா பிரச்சனை ஆகிடும். வரைக்கும் யாருமே எதிராக போக வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. யாரும் எதிர்த்து போக மாட்டாங்க. கோபம் இருந்தாலும் அதிருப்தி இருந்தாலும் உள்ளுக்குள்ள முணுமுணுப்பாக இருக்குமே இல்லாமல் டைரக்டாக ரிபெலியன் வாங்க, முகத்துக்கு முகம் பார்த்து நீங்கள் செய்வது தவறுன்னு ஸ்டாலினை பார்த்தோம், உதயநிதியை பார்த்தோம் சொல்லக்கூடிய அரசியல் வல்லமை என்பது திமுக இன்னைக்கு யாரிடமும் எவர் ஒருவரிடமும் இல்லை என்பதுதான் உண்மை. இவ்வளோ நாட்கள் மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அது ஒரு பாசிட்டிவ் இருந்தது. அடுத்த 2 ஆண்டுகள் அது இல்லாத போது அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? நல்ல கேள்வி. ஒரு எதிரியை வச்சு நீங்கள் இவ்வளோ நாள் வண்டியை ஓட்டுனீங்க, இன்றைக்கி அந்த எதிரி இல்லைன்னு போது எதை வச்சு வண்டியை ஓட்டுவீங்கன்றது இட்ஸ் அ குட் கொஸ்டின். அது வரும். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் அதிமுக தலைமையில் மாற்றம் அப்படின்னு திமுக அமைச்சர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சியிலையும் ஆட்சியிலையும் மாற்றங்கள் இருக்கும் என்பது உறுதியாகவே தெரிகிறது. ஆனால் ஜூன் 4க்கு பிறகு உடனே நடக்காது. ஏன்னா அசம்பிளி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இடைக்காலமாக தான் அசம்பிளி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட் 24-25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை பாஸ் பண்ணிட்டாங்க. மற்ற துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடக்க இருக்கிறது. அது எப்படியும் ஒரு 15-20 நாள் ஸ்பீக்கரோட முடிவு. அது அலுவல் ஆய்வு குழு எடுக்க வேண்டிய முடிவு. அவங்க 1 மாதமும் நடத்தலாம், 15-20 நாளும் கூட நடத்தலாம். அதனால் சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இலாக்கா மாற்றம்லாம் இருக்காது. அதே மாதிரி உதயநிதியோட அந்த டெப்டி சிஎம் அப்படின்றது அது பதவி பிரமாணம்லாம் கிடையாது. அரசியலம் சாசனப்படி துணை முதலமைச்சர்ன்ற பதவியே கிடையாது. சும்மா இவங்களா போட்டுக்க வேண்டியதுதான். அது ஜியோ இஷ்யூ பண்ணி போடுவாங்க. ஸ்டாலின் 2009 இதே மாதிரி மக்களவைத் தேர்தல் முடிஞ்ச உடனே மூக அழகிரி மத்திய மந்திரி ஆனார். ஸ்டாலின் டெபுட்டி சிஎம் ஆனார். பதவியேற்பு ஸ்வாரிங்கெல்லாம் எதுவும் கிடையாது. மந்திரிங்களுக்கு கவர்னர் பதவி பிரமாணம், ரகசிய காப்பு வைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணுவாங்க, அவ்வளோதான். அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிடும், அரசாணை மூலமாக நியமிக்கப்படும். இது கூட ஐ திங்க் ஓபிஎஸ்க்கு அது கூட செய்யலை எடப்பாடி. டைரெக்டாகவே ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் ஜியோ கூட போடலை. அதில் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜூன் மாதம் பதவி ஏற்பாருன்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா அசம்பிளி நடந்துகிட்டு இருக்குது. அந்த அசம்பிளி முடிஞ்ச பிறகு அவருக்கு ஜூலை முதல் வாரத்திலோ 2வது வாரத்திலோ ஒரு டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். ஆனால் எப்பன்றதான் கேள்வி. அப்படியே அவர் துணை முதலமைச்சராவது உறுதி, அப்படி தான் தெரியுது எல்லாத்தையும். ஏன்னா திமுகவோட வரலாறை பார்க்கும்போது அப்படி தான் அவங்க அதை கொண்டு போகிறாங்க. ஸ்டாலின் படிப்படியாக ஸ்டாலினுக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு 50 வருஷம் ஆச்சு. உதயநிதிக்கு 5 வருஷம் தான். அது அதுவும் எந்த கட்டத்தில் ஒரு டெப்டி சிஎம் ஆகிறாருன்னா, மூக அழகிரி 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக அமோகமாக ஜெயிச்சு 18 சீட் என்னமோ ஜெயிச்சு போகிறாங்க. 4-5 மந்திரிகளை வாங்குறாங்க. அந்த பிறகு 2006 அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. உள்ளாட்சித்துறை அமைச்சராக தான் ஸ்டாலின் இருக்கார். 2007 தினகரன் எரிப்பு நடந்த பிறகு மூக அழகிரியும் கனிமொழியும் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வராங்க. கலைஞர் சிஎம், ஒரு மகன் மத்திய தெருமண்டல திமுக அமைப்பாளர், ஒரு மகள் ராஜ்யசபா எம்பி, இன்னொரு மகன் இங்கே மந்திரி, இன்னொரு மருமகன் பேரன் தயாநிதி மாறன் மத்திய மந்திரின்னு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஹோல் ஃபேமிலியே 2007-8 அந்த பிளஞ்ச் எடுக்கிறாங்க. 2009 முழுக்க குடும்பத்துலேருந்து 5 பேர் பதவியில் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த டாமினேஷன் 2009 வெளிப்படையாக தெரியுது. 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் மத்தியில் மந்திரியாக மதுரையில் ஜெயிச்சு எம்பியாக ஜெயிச்சு அழகிரி மத்திய மந்திரி ஆகிறார். பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் மத்திய மந்திரி ஆனோடனே 2 சம்பவம் ஒரே நேரத்தில் நடக்குது. அழகிரி மத்திய மந்திரி ஆகிறாரு, உடனே இங்கே ஸ்டாலின் டெப்டி சிஎம் ஆகிறார். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே கலைஞர் பவர் பாலிட்டிக்ஸை பேலன்ஸ் பண்ணார்.
கனிமொழி ராஜ்யசபா எம்பியாக இருந்தாங்க. கலைஞர் மரணத்துக்கு பிறகு வந்து உதயநிதி மொள்ளமாக வராரு, 19 வராரு, 21 அசம்பிளி எம்எல்ஏ, 22 மந்திரி, 24 டெப்டி சிஎம். இது கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நடக்க தான் போகுது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம், எப்போன்றது தான். ரெண்டாவது, சில மந்திரிகள் மாற்றப்படுவார்கள்ன்றாங்க, சில மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள்ன்றாங்க. அது ஒன்றும் பெரிய அளவில் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சார், உடல்நலம் குன்றி இருக்கக்கூடிய சில அமைச்சரிடமிருந்து சில இலாக்காக்கள் பறிக்கப்படலாம், மாற்றி அமைக்கப்படலாம்ன்றாங்க. பட் ஜெயலலிதா பண்ண மாதிரி தோல்வியடைகிற மாவட்டங்களில் கூட மாவட்ட செயலர் மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எல்லாரையும் பண்ணிட முடியாதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் 37 சீட், ஏன்னா திமுக வந்து 40 சீட்டும் திமுக கூட்டணி அடிச்சுன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். மேபி 1 or 2 சீட்ஸ் போதுன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி போகுதுன்னா அந்த மாவட்ட செயலாளரை மட்டும் தூக்குறது சரியாக இருக்காது. அதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி ஒரு வேளை நடக்குதுன்னா மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் நடக்கலாம். அமைச்சர்களை ஸ்டாலின் மாற்றுவாரா என்பது முக்கியமான கேள்வி தான். அப்படி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழும் தான் நான் நம்புகிறேன். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. கட்சியிலையும் ஆட்சியிலையும் பெரிய அளவில் இருக்காது, சில மாற்றங்கள் இருக்கலாம். இந்த மாற்றங்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆலோசனைப்படி அவருக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்களாக இருக்கும். ஏன்னா இப்போ கலைஞர் கூட க்ளோஸாக இருந்தவங்களில் சிலர் வந்து இப்போ ஸ்டாலின் கூட இல்லை, இருந்தாலும் க்ளோஸாக இல்லை. அதே மாதிரி ஸ்டாலினுக்கு அடுத்து வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலினிடம் வந்து ஸ்டாலின் கூட இருக்கவங்க எல்லாரும் அப்படியே இருக்க முடியாது. ஸ்டாலின் வந்து உதயநிதி எப்படியுமே தனக்குன்னு ஒரு டீமை நிர்மாணிக்க தான் அவர் விரும்புவார். அப்படி இருக்கும்போது உதயநிதிக்கு ஏற்றார் போல உதயநிதியை அனுசரித்து போகக்கூடியவர்கள், அனுசரித்தினா அது புதுமுகங்களா இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் யாருனாலும்? 2 பேருமே இருக்கலாம். புதுமுகங்களும் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸில் வாய்ப்பு குறைவு, பட் சிலர் இருக்கலாம். த கிராக்ஸ் ஆஃப் த மேட்டர் இஸ், ஸ்டாலின் கிட்ட கலைஞர்கிட்ட இருந்து ஸ்டாலின் கிட்ட வரும்போது, கலைஞரிடமிருந்து ஸ்டாலினிடம் வரும்போது ஒரு சேஞ்ச் இருந்தது. ஸ்டாலினுக்கு தோதானவர்கள் தான் மேலே வந்தாங்க. அதுமாதிரி ஸ்டாலின் கிட்ட இருந்து உதயநிதிக்கு போகும்போது உதயநிதிக்கு தோதானவர்கள் தான் வருவார்கள். அவருடைய அப்படி ஒரு மாற்றம் நடந்ததுன்னா கட்சியில் எதுவும் பிரச்சனை எழுமா? பெரிய அளவில் பிரச்சனை வராது. ஏன்னா இங்கே இப்போ அண்ணா காலத்தில் இருந்த மாதிரி கலைஞரோட முதல் காலகட்டங்களில் இருந்த மாதிரியான கட்சியுடைய கொள்கைகளுக்கு அடிப்படையான சில விழுமியங்களுக்காக திமுக உருவாக்கப்பட்டது இல்லையா, அதற்கு விசுவாசமாக இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி கட்சி முழுக்க கமர்ஷியலாக மாறி போச்சு. எல்லா கட்சியும் கமர்ஷியலாக மாற மாதிரி திமுகவும் கமர்ஷியலாக மாறி போய்விட்டது. அதனால் பெரிய அளவில் கொள்கை பிடிப்பு, கொள்கை போராட்டங்கள், சித்தாந்த விவாதங்கள், பாலிசி டிசிஷன்ஸில் வந்து மோதல்கள்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கட்சி தலைமை மேஜர் இஷ்யூஸில் என்ன சொல்லுதோ அதை கேட்டு போயிட போகிறாங்க. ஏன்னா யார் வந்தாலும் ஆன்டி பிஜேபியாக தான் இவங்க இருக்க போகிறாங்க. அது 26 எலெக்ஷன் வரைக்கும் தங்களுடைய ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை திமுக மாற்றிக்கொள்ளாது. ஏன்னா அது அசம்பிளியில் வாஷ் அவுட் ஆகிடுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை அவங்க மாற்றிக்கொள்ளாத வரையில் கட்சிக்குள்ளே பெரிய பாதிப்போ பெரிய சலசலப்போ முணுமுணுப்புகளோ வர வாய்ப்பே கிடையாது. 26 வரைக்கும் ஆன்டி பிஜேபி நம்ம பேச சொல்ல ஒருவேளை 24 பிஜேபி வந்து ஆட்சிக்கு வராமல் கூட போகலாம் இல்லையா? தாராளமாக பிஜேபி 24 ஆட்சிக்கு வராமல் போகுதுன்னா இவங்களுடைய ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுன்றது இன்னமும் வலுப்பெறும். ஒருவேளை 24 பிஜேபி ஆட்சியை கைப்பற்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வந்து இவங்க வந்து டாக்டிக்கலாக தான் போக முடியுமே அல்லாமல் இப்போ இருக்க அக்ரெசிவ் பிஜேபி ஸ்டாண்டை வந்து இவங்க இப்படியே கண்டினியூ பண்ண முடியுமானா அது $1 மில்லியன் கொஸ்டின். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூட வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு, மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோன்னா அடுத்த குறி மம்தாவும் ஸ்டாலின் அவர்கள். கரெக்ட், நான் தான் சொல்ல வரேன். 24 எலெக்ஷன் முடிஞ்ச 6 மாதத்தில் பை ஜனவரி 25 அசம்பிளி எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா 26 ஜனவரியில் இன்னும் ஒரு பட்ஜெட் தான் உங்களுக்கு இருக்குது. 4 பட்ஜெட் போட்டாங்க. 25 பட்ஜெட் மட்டும் தான் 5வது பட்ஜெட். 26 ஓட்டான கொண்டு தான் உங்களுக்கு பட்ஜெட் கிடையாது. ஸோ அது வந்து நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஒருவேளை மோடி தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், அல்லது மோடி லெஸ் நம்பர்ஸில் வந்து மோடிக்கு பதிலாக வேறு யாரோ அல்லது மோடியே வந்தால் பிஜேபியோட பக்கம் தமிழ்நாடு பக்கம் இருக்காது, கவனம் தமிழ்நாடு பக்கம் இருக்காது. அவங்க தான் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுலே போயிடுவாங்க. திமுகவுக்கு கேக் வாக்கு தான். அது கேக் வாக்குன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக அது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டு அட்மாஸ்பியர் தான் இருக்கும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுன்னா இங்கே கேக் வாக்கு. இந்தியா பிளாக் அப் பவருக்கு வருது, பிஜேபி எதிரணியில் உட்காருனா இவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே கேக் வாக்கு. தேர்ட் ஆப்ஷன் மோடி. ஆனால் அதுவே ஒரு சிக்கலாக கூட உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவ்வளோ நாட்கள் வந்து மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அது ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அடுத்த 2 ஆண்டுகள் வந்து அது இல்லாத போது அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? நல்ல கேள்வி அது. ஒரு எதிரியை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வண்டியை ஓட்டினீங்க, இன்றைக்கி அந்த எதிரி இல்லைன்னு போது எதை வச்சு வண்டியை ஓட்டுவீங்கன்றது இட்ஸ் அ குட் கொஸ்டின். அது வரும்போது தான் நமக்கு பார்க்க முடியும். தேர்ட் ஆப்ஷன் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் மோடி ரிட்டர்ன்ஸ் பேக் டு பவர், 272 ப்ளஸ் வந்து மோடி உட்காந்தாருன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய சவால்கள், மிகப்பெரிய நெருக்கடிகள், எமர்ஜென்சி அவசர நிலை காலத்தை விட மோசமான நெருக்கடிகளை திமுக சந்திக்கும். இந்த 3 பாசிபிள் சினாரியோஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் எப்படி போனாலும்
கட்சியிலையும் ஆட்சியிலையும் சில மாற்றங்கள் உருவாவது உறுதி. அந்த மாற்றங்கள் என்பவை கட்சி பதவிகளிலும் அமைச்சரவையிலும் யாரெல்லாம் தோதா இருக்காங்களோ, உதயநிதி ஸ்டாலினுக்கு யார் தோதாக அவருக்கு பிடித்தவர்களாக அவருடன் இணக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இருக்க முடியும். அவரோட டீம் தான் முக்கியமான பதவிகளில் இருக்கும் கட்சியிலையும் ஆட்சியிலையும். ஜென்ரேஷனல் சேஞ்ச் அது உங்களுக்கு. கலைஞர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட வரும்போது சில மாற்றம் வந்து, ஸ்டாலின்கிட்ட உதயகிட்ட வரும்போது கண்டிப்பாக பல மாற்றங்கள் வந்தே தீரும். இட்ஸ் அ ஜென்ரேஷனல் ஷிஃப்ட்னுவாங்க. அது நடக்கும்பொழுது ஜென்ரேஷனல் சேஞ்ச் அது நடக்கும்போது உதயநிதியுடைய மனதிற்கு பிடித்தவர்கள், அவருடன் ஒர்க் பண்ணக்கூடிய மனநிலை கொண்டவர்கள், தனக்கு தோதானவர்கள் என்று உதயநிதி யாரை கருதுகிறாரோ அவர்கள் தான் அமைச்சரவையிலும் இருக்க முடியும். அட்லீஸ்ட் வளமான இலாக்காக்களில், கட்சியிலையும் பதவிகளில் அவங்க தான் இருக்க முடியும். ஒரு ஒட்டு மொத்தமாக மாற்றிடுவாங்கன்னு நான் நினைக்கல. அதாவது டோட்டல் டீமையே கவர்மெண்ட்லேயும் தட் இஸ் கேபினெட்லேயும் கட்சியிலையும் மாற்றிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அதெல்லாம் செய்ய முடியாது. சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ KN நேரு இருக்கார், அவர் என்ன உடனே தூக்கி போட்டுருவீங்களா? ஐபிஎரிசாமியை தூக்கி போட்டுருவீங்களா? எல்லாரையும் நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாரையும் தூக்கி போட்டுருவீங்களா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மேபி தேர் ஆர் 1 or 2 சேஞ்சஸ். கட்சியிலையும் அதே மாதிரி தான். நீங்கள் இவ்வளோ வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் மாவட்ட செயலாளரை மாற்றிட்டு என்ன புதுசாக கொண்டு வந்துட போகிறீங்க? அதனால் வந்து இந்த மாற்றங்கள் இருக்கும், பெரிய மாற்றங்களாக அவை இருக்காது, அதுக்கு வாய்ப்பு குறைவு. நம்பர் 2, இந்த மாற்றங்கள் எதை நோக்கிய பயணம்னு கேட்டிங்கன்னா, உதயநிதியை அடுத்த கட்டத்துக்கு டெப்டி சிஎம் அதுக்கப்புறம் சிஎம் ஆக்கும்பொழுது அவர்கிட்ட ஒரு டீம் வந்து ஃபங்க்ஷனிங் டீமாக இருக்கணும், பவர்ஃபுல் டீம் இருக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டாலினுக்கு பிந்தின உதயநிதி பதவியேற்பு என்பது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்மூத்தாக இருக்கணும். ஏன்னா உட்கார்ந்த பிறகு அதிகாரிகள் நெருக்கடி, அமைச்சர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா ஹெட்டேக்குன்னா பிரச்சனை ஆகிடும். இப்போ இருக்கிறது அப்படியே தொடரணும். ஸோ அந்த காரியத்துக்கு, அந்த ஸ்மூத் செயிலிங்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஸ்மூத்தாக இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. ஒரே அளவுகோல் தான், உதயநிதிக்கு யார் இணக்கமானவர்களோ அவர்கள் தான் ஆட்சியிலும் கட்சியிலும் கேந்திர பொறுப்புகளில் இருப்பார்கள். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் யாருமே எதிராக போக வாய்ப்பு இல்லை இல்லையா? வாய்ப்பே கிடையாது. யாரும் எதிர்த்து போக மாட்டாங்க. கோபம் இருந்தாலும் அதிருப்தி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே முணுமுணுப்பாக இருக்குமே இல்லாமல் டைரெக்டாக ரிபெலியன் வாங்க, முகத்துக்கு முகம் பார்த்து நீங்கள் செய்வது தவறுன்னு ஸ்டாலினை பார்த்தோ உதயநிதியை பார்த்தோ சொல்லக்கூடிய அரசியல் வல்லமை என்பது திமுக இன்னைக்கு யாரிடமும் எவர் ஒருவரிடமும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா கட்சி அந்த அளவுக்கு தான் கட்டுப்பாட்டில், இரும்பு கட்டுப்பாட்டில் ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். உதயநிதி அவர்களை கம்பேர் பண்ணும்போது கனிமொழி அவர்களை பற்றி நிறைய கேள்விகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ரோல் என்னவாக இருக்கும்? இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னது மாதிரி கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஒரு பக்கம் மு.க. அழகிரிக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி, இன்னொரு பக்கம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர், பேலன்ஸ் பண்ணிட்டான்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆனால் கனிமொழி அவர்களுடைய ரோல் என்ன இருக்கும்? ஐ திங்க் கனிமொழிக்கு இப்போ இருக்க ரோல் அப்படியே என்ஷூர் ஆகும் அடுத்த எலெக்ஷன்லேயும். இந்த 5 இயர்ஸுக்கு அவங்க எலெக்ஷனில் இப்போ கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஸ்டாலின் எப்படி கனிமொழியை பார்ட்டிக்குள்ளே ஒரு பொசிஷன் கொடுத்து அவங்களுக்கான இடத்த கொடுத்து அந்த பவர் சென்டரை, கனிமொழி இஸ் அ பவர் சென்டர், அந்த பவர் சென்டரை எப்படி வந்து ஸ்டாலின் மேனேஜ் பண்ணுறாரோ அதே மாதிரி உதயநிதியும் மேனேஜ் பண்ணுவார். பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஆர்ட் ஆஃப் மேனேஜிங் பவர் சென்டர்ஸ். கட்சிக்குள்ளேயும் ஆட்சியிலையும். திமுகவுக்குள்ளே அது பெரிய இது என்னென்னா, எல்லா பவர் சென்டரும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். ஷோ தான் ஒருத்தர் சொன்னார், யார், நம்முடைய துக்ளக் ஆசிரியர் ஷோ. ஒரு 2006-11 குடும்ப அரசியல், ஜெயலலிதா திமுகவை போட்டு காட்சி எடுத்துகிட்டு இருந்தப்போ மைனாரிட்டி திமுக மட்டும் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். அப்போ ஒரு கேள்வி பதிலில் ஷோ சொல்லுவார், அதாவது எல்லா கட்சியிலையும் தான் கோஷ்டி பூசல் இருக்குது, இதில் வந்து திமுக மட்டும் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்போ அவருடைய பதில் ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர் ஷோ. அதாவது வந்து எல்லா கட்சியிலையும் கோஷ்டி பூசல் இருக்குது, ஆனால் திமுகவில் எல்லா கோஷ்டியும் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. எல்லா கட்சியிலையும் கோஷ்டி பூசல் இருக்குது, பட் திமுகவில் எல்லா கோஷ்டியும் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அப்போ கேபினெட் மீட்டிங்கை வந்து டைனிங் டேபிள்லேயே கலைஞர் நடத்திடுவாருன்னு சொல்லுவாங்க. கிச்சன் கேபினெட்ன்றது ஒரு விமர்சனம். எல்லா கட்சியிலையும் கோஷ்டி இருக்குது, ஆனால் அது வந்து திமுகவில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, தனித்தன்மை வந்து எல்லா கோஷ்டியும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டாலின் கோஷ்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு அது பிடிக்கலையா, நீங்கள் கனிமொழி கோஷ்டிக்கு போயிடலாம். 2 பேரையும் பிடிக்கலன்னா அழகிரி கோஷ்டிக்கு வந்துடலாம். 3 பேருமே உங்களுக்கு ஆகலைன்னா நீங்கள் கலைஞர் கோஷ்டியில் இருக்கலாம். ஆனால் கலைஞரே ஒரு பவர் சென்டராக தான் இருந்தார். 3-4 பவர் சென்டர் இருந்தது அன்றைக்கி. மாறன்ஸ் ஒரு பவர் சென்டர், 5 பவர் சென்டர். கலைஞரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எல்லா பவர் சென்டர்ஸையும் பேலன்ஸ் பண்ணார். அது ஒரு பெரிய ஆர்ட் தான். கட்சி வந்து அவர் கண்ட்ரோலில் தான் இருந்தது. அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்பர் 2 இருந்தது நெடுஞ்செழியன், நாவலர் நெடுஞ்செழியன். அவர் தான் தலைவராக வந்திருக்கணும். கலைஞர் வந்து அன்றைக்கி இன்னொரு செல்வாக்கு மிக்க மனிதராக இருந்த எம்ஜிஆரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நாவலரை ஓரம் கட்டிட்டு கலைஞர் பவருக்கு வந்தார். 71 இது 69 71 எலெக்ஷனில் நாவலரையும் கையில் வச்சுக்கிட்டாரு. 71 எலெக்ஷனில் ஜெயித்த பிறகு இனிமேல் எம்ஜிஆரை கூட வச்சுருந்தா முரசொலி மாறனுக்கு போட்டியாக வந்துடும் தான் எம்ஜிஆரை ஓரங்கட்டுற வேலையெல்லாம் அவர் பண்ணுறாரு. 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து போயிடார். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஹிஸ்ட்ரி. 52 வருஷம் ஆகுது உங்களுக்கு. கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து நிறைய கோஷ்டிகள் வெளிப்படையாக வர ஆரம்பித்ததும் அதை கலைஞர் வந்து அழகாக மேனேஜ் பண்ணதும் 2006 and 11
இத்தனைக்கும் அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஜெயலலிதா சொன்னாங்க. ஏன்னா அவங்க 96 எம்எல்ஏ தான், 118 இருந்தால் தான் மெஜாரிட்டி. 96 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு காங்கிரஸோட 36, பிஎம்கேவோட 18 வெளியிலேருந்து சப்போர்ட்டில் தான் கலைஞர். அவங்களுக்கு பவர் கொடுக்காம, ஆட்சியில் பவர் கொடுக்காம, ஷேர் கொடுக்காம, வெளியிலேருந்து ஆதரவு வாங்கி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணார். அது ஒரு இப்போ காங்கிரஸ்குள்ளேயும் பிஎம்கேக்குள்ளேயும் பலருடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் கலைஞருக்கு இருந்தது. அதை தாண்டி குடும்பத்துக்குள்ளேயும் அவர் மேனேஜ் பண்ணார். இன்ஃபேக்ட் அவர் காங்கிரஸையும் பிஎம்கேவையும் மேனேஜ் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருந்தது. அந்த 36+18 54 எம்எல்ஏஸையும் திருப்திப்படுத்தி அவங்கள கீப்பிங் இன் குட் புக்ஸ், கீப்பிங் இன் குட் ஹியூமர்னாங்க. அதை செய்யறது கூட கலைஞருக்கு ஈஸியாக இருந்தது. பட் அவருடைய திறமைக்கு சவாலாக இருந்தது. அந்த சவாலில் அவர் வெற்றியும் பெற்றார். கடைசி வரை எதுனா ஃபேமிலிக்குள்ளே இருந்த பவர் சென்டர்ஸ் அவர் மேனேஜ் பண்ணது. ஏன்னா 2006 அவர் வந்த பிறகு ஒரே ஒரு பவர் சென்டர் அவர் மட்டும் ஸ்டாலின் இருந்தார். இந்த 2007 தினகரன் கருத்து கணிப்பில் தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்ட பிறகு மூக்க அழகிரியும் கனிமொழியும் உள்ள வராங்க. அப்போ என்னன்னா ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர், அழகிரி ஒரு பவர் சென்டர், கனிமொழி ஒரு பவர் சென்டர், அதுக்கு பிறகு குடும்பம் சேர்ந்த பிறகு மாறன்ஸ் ஒரு பவர் சென்டர், அவரே கலைஞரே ஒரு பவர் சென்டர். 5 பவர் சென்டர், 4 பவர் சென்டர், 5வது பவர் சென்டர் மேனேஜ் பண்ணிச்சு. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு தேர் இஸ் ஒன்லி 1 பவர் சென்டர். ஸ்டாலின் ஃபேமிலி தான். கனிமொழி அவங்க ஒரு பவர் சென்டர்னு சொன்னாலும் 2006 and 11 இருந்த மாதிரியான பவர் சென்டர். அப்போ ராஜாத்தியமாக ஒரு பவர் சென்டர், அந்த பவர் சென்டர் இப்போ கிடையாது. கனிமொழி வித்தின் த லிமிட்ஸ் தான். ஸோ கலைஞர் 2006-11 சந்தித்த அந்த 5 பவர் சென்டர்ஸ், அவரோட சேர்த்து 5 பவர் சென்டர் அவர் மேனேஜ் பண்ணார் இல்லையா. தட் சேலஞ்ச் இப்போ ஸ்டாலினுக்கு இல்லை. ஸ்டாலினுக்கு என்டையர் பார்ட்டி ஸ்டாலின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உதயநிதி தான் வாரிசு, அதில் இப்போ ஹேர் அப்பேரண்ட் அவர் தான், அடுத்த பட்டத்தலைவரசர் அவர் தான். கண்டிப்பாக அதுக்கு சேலஞ்ச் கட்சிக்கு உள்ளேயும் ஆட்சியிலையும் கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஸ்மூத் செயலிங் நடந்துடுச்சு இப்போ. அதனால் கனிமொழிக்கு அவருக்கு உரிய இடம் உறுதி செய்யப்படும். இப்போ இந்த டேர்ம் முடிச்சிட்டாங்க. 2006 அவங்க கண்டிப்பாக கனிமொழி ஜெயிச்சிருவாங்க. 2026 எலெக்ஷனில் ஷி வில் பி மேனேஜ்டு. ஸோ அதனால் இப்போ பார்ட்டிக்குள்ளே அந்த பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபேமிலிக்குள்ளேயும் பார்ட்டிக்குள்ளேயும் அந்த பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது ஸ்மூத்தாக தான் நடந்துகிட்ருக்குது. அதில் எந்த தொய்வும் இருக்காதுன்னு தான் தோணுது. 2வது ஸ்டாலினோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது திமுகக்குள்ளே. ஏன்னா த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இஸ் சச் தட் யாரும் சேலஞ்ச் பண்ணி போயிட முடியாது. பவர்ஃபுல் ட்ரஸ்ட்ஸ் இருக்குது, 2 ட்ரஸ்ட் இருக்குது அவங்கக்கிட்ட. முறையாக பராமரிக்கப்படுகிற 2 அறக்கட்டளைகள் இருக்கின்றன. இது வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. ஏன்னா கலைஞர் இந்த பாதையை காமிச்சிட்டு போயிருக்காரு அவங்களுக்கு. ஸ்டாலின் வந்த பிறகும் கலைஞர் மரணத்துக்கு பிறகு இந்த 6 ஆண்டுகள் அந்த அறக்கட்டளைகள் முறையாக நிர்வகிக்கப்படுகின்றன. கலைஞர் டிவி அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, அறிவாலயம் அவங்க கண்ட்ரோலில் தான், முரசொலி அவங்க கண்ட்ரோலில் தான். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பவரில் இருக்கிறவங்களுக்கு மீடியா இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும், ஆஃபீஸ் இருக்கணும். சென்னை மாநகரத்தில் இவ்வளோ முக்கியமான இடத்துல விலை மதிப்பில்லாத ஒரு கட்டடம் அது உங்களுக்கு 1987 கலைஞர் ஆரம்பித்தது, 40 வருஷம் 38 வருஷத்துக்கு முன்னால். ஸோ எவ்ரி திங் இஸ் அரேஞ்ச்டு ஃபார் அ ட்ரூத்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் உதயநிதி வில் பி தி நெக்ஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர். அதற்கான பாதை ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது நடக்கும். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜூன் மாதம் இருக்காது, ஏன்னா அசம்பிளி நடந்துட்டு இருக்குது. ஜூலையில் யூ வில் பிகம் த டெபுட்டி சிஎம். திமுகவில் நடக்கிற மாற்றத்தை பற்றி நம்ம பேசணும். அதே போல் ஜூன் 4க்கு அப்புறமா அதிமுகவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்வு நினைக்கிறீங்க? ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னார், ஜூன் 4க்கு அப்புறமா எடப்பாடி அவர்கள் தலைமையில் அதிமுக இருக்காது, வேலுமணியோ செங்கோட்டையன் அவர்களோ அவர் தான் தலைமை வைப்பார்கள், இது நாங்கள் பண்ண மாட்டோம், பாஜக பண்ணோம் அப்படின்னு சொன்னார். அதை பற்றி ரகுபதிக்கு என்ன கவலை? இதுவே விஷமத்தனமான பேச்சு. பிரதான எதிர்க்கட்சியை நாங்கள் உடைக்க மாட்டோம், பிஜேபி உடைக்கும் என்று சொல்லுவது என்னை பொறுத்தவரையில் விஷமத்தனமானது. அதிமுகவை உடைப்பதில் திமுகவுக்கு ஆர்வம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் அறிந்த விஷயம்தான். அவர்கள் ஒன்றும் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்களே ஒழிய பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவதை அவர்கள் ரசிக்கத்தான் செய்வார்கள். அதுதான் பாலிடிக்ஸ். இங்கே இன்னொரு கேள்வி வருது. அவரோட ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, நாங்கள் பண்ண மாட்டோம், பிஜேபி பண்ணணும்னா அப்போ 2024 பிஜேபி தான் ஆட்சிக்கு ஒரு முடிவு. இல்லை, இந்த பேச்சை ஏன் பேசுகிறாரு ரகுபதி? நாங்கள் பண்ண மாட்டோம், பிஜேபி பண்ணோன்னா இப்போ ஏன் இதை சொல்கிறாரு அவர்? வேலுமணி எடப்பாடியை டேக் ஓவர் பண்ணுவார், சைட்லைன் பண்ணுவாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ரகுபதிக்கு என்ன வந்தது? பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவது தமிழக அரசியலுக்கு நல்லதல்ல. அதிமுக பலவீனம் அடைவது திமுகவுக்கு நல்லது அல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல. தமிழக அரசியல் திமுக அதிமுக என்று இருதுருவ அரசியலாக மாறி மாறி இருப்பது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. பிஜேபியோட கை ஓங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது கிடையாது. வேலுமணி எடப்பாடியை பின்னுக்கு தள்ளுவார் என்பதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப உள்நோக்கம் கொண்ட விஷமத்தனமான பேச்சு. கண்டிப்பாக அப்படிலாம் நடந்ததுன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. ஒன்றுபட்ட அதிமுகவை பார்த்து பாஜகவுக்கு மட்டும் இல்லை திமுகவுக்கும் ஒரு விதமான கோபம் பொறாமை இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அது நல்லது கிடையாது, நிச்சயமாக நான் சொல்லுவேன். நான் எடப்பாடி தலைமையில் இன்றைக்கி கட்சி இருக்குது. அவங்க கட்சியில் யார் ரகுபதிக்கு என்ன வந்தது? 2004 பிறகு அதிமுகக்குள்ளே ஏதாவது ஒரு விதத்தில் சலனம் வரும் என்று தான் நானும் கருதுகிறேன்.
அது எப்படி வரும்ன்றது தான் புரியல. ஏன்னா தொடர் 3வது தோல்வியாக அது அமைய போகிறது. நம்பர் 2 கட்சிக்குள்ள இருந்தே ஒரு நினைக்கிறீங்களா இல்லை கட்சிக்குள்ள இருந்தே சில சலசலப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன தான் எனக்கு தோணுது. பட் பெரிய அளவில் எடப்பாடி அதை டிஸ்டர்ப் பண்ணுமானா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. நிச்சயமாக வந்து இந்த தோல்வி எடப்பாடிக்கு எதிரான கலக குரல்களை வலுப்படுத்த தான் செய்யும். ஏன்னா 3வது தோல்வியாக அது அமையும். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 19 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாஷ் அவுட், அசம்பிளியில் ஜெயிச்சாங்க, 66 சீட், இஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். பட் ஸ்டில் கவர்மெண்ட் போச்சு, லோக்கல் பாடிஸ்லையும் தோத்தாங்க. ஸோ இட்ஸ் தேர்ட் டிஃபிட். லோக்கல் பாடிஸை தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா 3வது தோல்வி, பெருந்தோல்வி. கண்டிப்பாக எடப்பாடிக்கு எதிராக குரல்கள் எழும்பத்தான் செய்யும். பிஜேபியோட போயிருக்கலான்னு ஒரு செக்ஷன் ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க பண்ண அண்ணாமலையோட பெரிய தவறு வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வந்து அந்த பழைய 2019 அலையன்ஸ் கண்டினியூ ஆயிருந்ததுன்னா இன்றைக்கி டிஎம்கேக்கு ஒரு டஃப் சேலஞ்ச் இருந்திருக்கும். ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, தேமுதிக, குட்டி கட்சிங்க, வளரும் கட்சிகள்லாம் ஒன்றா இருந்ததுதான் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக 40-40 சத்தியமாக வந்திருக்காது. 18, 12, 28, 15, 25 மாதிரி வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒரு அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே ஸ்வீப். கண்டிப்பாக ஏடிஎம்கேக்குள்ளே சில சலசலப்புகள் உருவாகும். அது பெரிய கலவரமாக வரப்போதா அல்லது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்டாம் இன் டீ கப்னு, ஒரு தேநீர் கோப்பைக்குள்ளே ஏற்படுற புயல்வாங்க, அதை சின்ன அளவில் வந்து முடிஞ்சிடும். அதுதான் நமக்கு தெரியல. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்பர் 2 யாருன்றது தான் இந்த தேர்தலோட போட்டி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை ஏடிஎம்கேவான் ஒரு 3லேருந்து 5 தொகுதிகள், மேக்ஸிமம் 5 தொகுதிகளில் பிஜேபி வந்து செகண்ட் பொசிஷன் வந்துன்னா அது எடப்பாடியை இன்னமும் பலவீனப்படுத்தும். எல்லா தொகுதிகள்லையும் ஏடிஎம்கே நம்பர் 2 வருது. தோல்வி அடைந்த தொகுதிகள் கூட வந்து வாக்கு சதவீதம் பெரிய அளவில் இல்லை. சில தொகுதிகளில் மயிரிழையில் தான் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுனா கூட அது எடப்பாடிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமையும். மாறா வந்து வாஷ் அவுட் ஆகிறாங்க. ஒரு 5 தொகுதிகளில் பிஜேபி நம்பர் 2 வருதுன்னா எடப்பாடியோட அத்தாரிட்டி அதை சேலஞ்சு பண்ண தான் செய்யும். பட் சேலஞ்சு பண்ணுறவங்களால பெரிய அளவில் எடப்பாடியை புஷ்பேக் பண்ண முடியுமானா அதுக்கு பதில் என்கிட்ட இல்லை. ஆனால் ஒரு கலகம் வருவது இயற்கையானது, இயல்பானது, அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று தான் நான் பார்க்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தொடர்ச்சியாக 3 தோல்வி எடப்பாடி அவருடைய தலைமையில். இப்போ வேறு யாராவது தலைவராக இருந்தால் இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது, யாராக இருந்தாலும் முடியாது. அலையன்ஸ் போன பிறகு அது முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அது நான் சொல்கிறேன், 2019 அலையன்ஸ் இருந்ததுன்னா டஃப் ஃபைட் இருந்திருக்கும். ஆன்டி மோடி எவ்வளோ தான் இருந்தாலும் திமுக அரசுக்கு எதிரான அந்த 3 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்ஸ் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 2009 மாதிரி ஏடிஎம்கே வந்து 12 சீட்டு, ஜெயலலிதா ஏடிஎம்கே 9 சீட்டு, சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே தலா ஒரு சீட்டு, 12 சீட்டு ஜெயிச்சு, டிஎம்கே வந்து 28 சீட்டு, டிஎம்கே காங்கிரஸ் ஜெயிச்சுது. அந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே ஸ்வீப். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா வந்து எடப்பாடி இல்லாட்டியும் யார் தலைவராக இருந்தாலும் இதான் முடிவு. அதை நோக்கி தள்ளது அண்ணாமலை தானே. அவரோட பேச்சுக்களால் தான் அதிமுக பிஜேபி உறவு அருந்தது. என் மக்கள் யாத்திரை போகும்போது அவர் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு அவர் போகிறாரு. 3% வாக்க வச்சுட்டு இருக்க கட்சி நான் பிஜேபியை வலுப்படுத்துகிறேன்னு போகும்போது வேறு எந்த கூட்டணி கட்சியும் அந்த மேடை ஏறாது. ஆனால் ஆர்பி உதயகுமாரே போய் அந்த மேடையில் உட்காந்தார். அமித்ஷா வந்த மேடையில் உட்காந்து யாத்திரை போன 5ஆம் நாள் பிரச்சனை ஆரம்பிச்சு பஞ்சாயத்தை வச்சார் அண்ணாமலை. அவங்க கட்சி உள்விவகாரத்தை பற்றி பேசினார். ஓபிஎஸ் ஆதரித்தார். அண்ணா அவர்களை மறைந்த முதலமைச்சர் அண்ணாதுரையை பற்றி தப்பாக பேசினார். தப்பான விமர்சனம் பண்ணார். ஜெயலலிதா பற்றி தப்பாக பேசினார். அதிலெல்லாம் சேர்ந்து தானே உறவு அருந்து செப்டம்பரில் அறுத்தெறிஞ்சார் எடப்பாடி. பழைய அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா 2019 அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா திமுகக்கு இங்கே டஃப் ஃபைட்டாக இருக்கும். ஐ திங்க் அதை நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி திமுக கூட்டணி 40 இடங்களிலும் தமிழ்நாட்டில் வெல்ல போகிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதற்கு யாராவது ஒருவருக்கு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கோயில் கட்டி கும்பிட வேண்டும் என்றால் அது அண்ணாமலை அவர்களுக்கு தான். எல்லா புகழும் அண்ணாமலைக்கு. கண்டிப்பாக திமுக கூட்டணி அண்ணாமலைக்கு குறைந்தபட்சம் நெஞ்சார தங்களுடைய நன்றிகளை செலுத்த வேண்டும். ஒருத்தருந்து பார்க்கலாம் சார் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு. ரொம்ப நன்றி சார், நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பண்ணுவோம். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.